பிரைஸ் லார்ட். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கூட கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை தியானித்து தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படும்படியாக மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உன்னை அதிசயங்களை இந்த வாக்குத்தத்தம் நமக்கு அனைவருக்கு தெரிந்த ஒரு வாக்குத்தத்தம் தான். எகிப்து தேசத்திலே நடந்தது போல அப்படின்னா, எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்த போது அவர்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பல அற்புதங்களை செய்து அந்த ஜனங்களை விடுவிச்சார். இதை இங்க தீர்க்கதரிசி எழுதுகிறார், எகிப்து தேசத்திலே நடந்த அற்புதங்களை போல. அப்போ இந்த 6000 வாக்குத்தத்தங்கள் நமக்கு ஏன் எழுதப்பட்டிருக்குன்னா, இது போலவே உனக்கு நான் செய்வேன். அல்லேலூயா. உன் குடும்பத்துக்கும் செய்வேன், உன் பிள்ளைகளுக்கு செய்வேன், சபைக்கு செய்வேன். அப்போ எகிப்தில என்ன அற்புதம் நடந்துச்சு? 430 ஆண்டு அடிமைத்தனத்தில் இருந்த போது பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடுகளில் மரணம் இல்லை. பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. எத்தனை அலைகள் வந்தாலும் உங்களை ஒரு அலையும் சேதப்படுத்த மாட்டார். கைகளை தட்டி நன்றி சொல்லுங்கள். பிரைஸ் லார்ட். நீங்கள் இயேசுவின் இரத்தத்தினால் மூடப்பட்டிருக்கீங்க. இயேசுவின் விலைக்கரையத்தினால் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கீங்க. நீங்கள் ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கீங்க. உங்க வாழ்க்கை செழிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அப்போ மிகப்பெரிய அற்புதங்க. எல்லா வீட்டில் மரணம், ஆனா இஸ்ரவேல் ஜனங்களோட வீட்டில் மரணம் இல்லை. இது எவ்வளவு பெரிய அற்புதம். அதுக்கடுத்து ஒரே நாளில் அத்தனை பேர்த்தையும் பணக்கார ஆண்டவரை மாத்திட்டார். பிரைஸ்ல அடிமைத்தனத்துல கஞ்சிக்கு நிலைமை, கஞ்சி சாப்பிட்றது கூட கிடைக்காத ஒரு அடிமைத்தனம். ஆனால் அவர்களுடைய கையில, ஒவ்வொரு குடும்பத்துடைய கையிலையும் வெள்ளியோடும் பொன்னோடும் அவர்களை புறப்பட பண்ணினார். 30 லட்சம் மக்களை ஒரே நாள்ல பணக்காரரை மாற்றுகிற ஒரு தெய்வம் உண்டு என்றால் அது நம்முடைய தெய்வம் தான். அல்லேலூயா. நம்ம நிலைமை மாறுங்க. நம்ம இந்த விசுவாசத்தை ஒரு நீங்க கேட்கலாம், ஃபர்ஸ்ட் விசுவாசிக்கிற இன்னும் மாறலையே, கூட்டுக்குழு உள்ளே இருக்கணும். பிரேசலா மாறுக்குள்ள கூடாது, வெளியே வந்த விடக்கூடாது. பாருங்க, அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க? அவனோட கோத்திரங்கள் விளைவிடப்பட்டவன் ஒருவனும் இல்லை. சுகம். அடிமைத்தனத்தில் வேதனை இருந்த ஜனங்களுக்கு சுகம். இப்போ இப்படி வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா பார்வோன் படை எடுத்து திரும்ப வந்துட்டான். திரும்ப வந்த உடனே அவங்க அஜிச்சோ எங்களை எகிப்திலேயே விட்டுருக்கலாமே, இப்போ பின்தொடர்ந்து வர நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படி கூக்குறாங்க. அங்கே ஒரு அற்புதம் செய்கிறார். என்ன அற்புதம்னா, செங்கடலை 2ஆக என்ன செய்கிறாரு? பேசுலா. வழி இல்லாத இடத்தில் வழியை உண்டாக்குற கர்த்தர். பேசுலா. உடனே அந்த ஜனங்க யாத்ரா புஸ்தகம் 15வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொண்டு மிகுந்த சந்தோஷமாயிடுச்சு. தன்னை பின்தொடர்ந்து வந்த எதிரி எங்க போயிட்டான்? செங்கடல்ல மூழ்கடிக்கப்பட்டு விட்டான். இனி நமக்கு யாரும் கிடையாது, எதிரி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரே ஆர்ப்பாட்டம் தான், பாட்டு தான், டான்ஸ் தான். நல்லா துதிச்சாங்க. அந்த அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா யாத்ரா புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையா வெற்றி சிறந்தார் அப்படின்னு சொல்லி துதிக்கிறாங்க. எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க. நம்மை அடிமைத்தனம் பண்ண எதிரி நினைஞ்சிட்டான், விழுந்து போயிட்டான், அப்படி சந்தோஷமா வந்துட்டு இருக்காங்க. கடைசி பார்த்தீங்கன்னா அந்த 15வது அதிகாரத்தில் 21 வாசிங்க. மைக் வச்சுருங்க, வாசிங்க. மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடி முடிச்ச உடனே வனாந்தரத்துல 3 நாள் பயணம். பிரைஸ்லாம். தண்ணி கிடைக்கல. பிரைஸ்லாம். என்ன கிடைக்கல? இப்போ எதிரி வீழ்ந்து போயிட்டான். இவங்களை பின்தொடர்ந்து வந்த, இவங்களை அடிமைத்தனத்துக்குள்ள ஆக்குன எதிரி இப்ப இல்ல. ஆனா இவங்க மனசே இப்போது எதிரியாக மாறுது. இங்கதான் விஷயம். 3 நாள் தண்ணி கிடைக்கல, அலைஞ்சு பார்க்குறாங்க.
அப்படியே அவன் மனசு மாறும். இப்போ எதிரி எங்கே வந்து உட்காந்துட்டான்னா வெளியே இல்லை, மனசில் வந்து உட்கார்றான். நம்முடைய வாழ்க்கையில் சில நெருக்கடிகள், சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கும் போது நம்ம தேவனை முறுமுறுக்கிறோமா இல்லை தேவனை விட்டு விலகிறோமா? அதாங்க விசுவாச பிரச்சனை. பிரைஸ்கா, தேவன் அற்புதம் செய்தார், எல்லாம் பார்த்தாங்க, துதிச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வாசிக்கலாம், டக்கு மைக்கில் வாசிக்கிறாங்க. 22. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் தண்ணி இல்லை, 3 நாள் தண்ணி இல்லை சொல்லி வந்துட்டே இருக்காங்க. திடீர்னு ஒரு இடத்துல தண்ணி இருக்குது. உடனே சொல்றாங்க அங்கே தண்ணி இருக்கு, தண்ணி இருக்குன்னு. எல்லாம் போய் அந்த தண்ணீர் போய் எடுத்து குடிக்க பார்க்காங்க. தாகத்தோடு கசப்பான தண்ணி உள்ள போனால் என்ன வரும்? திரும்ப கொப்பளிச்சிருவோம். குடிக்க வேத வசனம் சொல்லுது, தண்ணீர் கசப்பா இருந்ததுனால் அதை குடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட நெருக்கம், பாடு, சில பிரச்சனைகள், வியாதிகள், சில வறுமைகள், சில தருத்தரங்கள், சில அசைவுகள் நம்முடைய வாழ்க்கை உண்டாகும் போது நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். விசுவாசிக்கணும் எல்லாம் கூடும். இங்கே பார்த்தீங்கன்னா இவர்கள் அந்த தண்ணியை குடிக்க கூடாது இருந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் இதை நான் என்னால் செய்ய முடியல, பாஸ்டர் இப்படி என்னால் வாழ முடியல, இப்படி விசுவாசிக்க முடியல, அநேக காரியங்கள் நம்மளால் கூடாததான் இருக்கும். இவங்களோட வாழ்க்கையில் அப்படிதான் இருந்துச்சு. நம்மளால் முடியலையே, கூடல, முடியாது, கூடாது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. அடுத்த வருஷம் சொல்லுது, அப்போது ஜனங்கள் மோசைக்கு விரதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்பது. அந்த முறுமுறுப்பு என்னன்னா நன்றியை மறப்பதுதான் முறுமுறுப்பு. பக்கத்து மெதுவா சொல்லுங்க, ஹலோ, நன்றியை மறப்பதுதான் முறுமுறுப்பா. பிரைஸுக்கா, என்ன பாஸ்டர் நாங்கள் நன்றியை மறந்துட்டோம் அப்படின்னு கேட்குறீங்களா? முதல்ல நீங்கள் நன்றி செலுத்திருக்கீங்களா? 3 காரியங்களுக்காக நம்ம நன்றி செலுத்தி ஒவ்வொரு நாளும் பழகிக்கொள்ள வேண்டும். கடந்த வாரத்தில் ஒரு இடத்துக்கு நான் பைக்கில் போயிட்டு இருந்தேன். நல்ல ஒரு வெயில் ஒரு நபரை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு இருந்தேன். பல யோசனைகள் போயிட்டு இருந்தேன். அப்போது ஒரு ஹோட்டலில், ஒரு மெயின் ரோட்டில் இருக்கிற ஒரு டீ கடையில் டீ குடிக்கிறதுக்காக டீ குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பிச்சைக்காரன் வந்தான். நல்ல 30 வயசுக்குள்ளே இருக்கும் அவனுக்கு. நல்ல வாட்ட சாட்டமாக இருக்கும். ஆனால் ரொம்ப நாளாக அவனுக்கு குளிக்கலன்னு தெரியுது. தலையெல்லாம் முடி முளைச்சி மேலே குளத்துட்டு ஒரு அடிக்கு வேற தலை முடி இருக்குது. வேறு பார்த்துட்டே இருந்தான். சரி, எப்படி நம்ம பிச்சையாக பார்த்து எதாவது வாங்கி கொடுப்போம்னு சொல்லிட்டு அவனை பார்க்க பயமாக இருக்கிறான். ஆள் பயங்கரமாக இருக்கான். சரிப்பா, வடை ஏதாவது வேணுமான்னு கேட்டேன். வடை வேண்டாம், எனக்கு புரோட்டா வேணும்னா. சரி சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் கேட்குறேன், புரோட்டா இருக்குதா சார்? புரோட்டா வந்து 2 மணி ஆகும், பிரியாணி இருக்குது அப்படின்னு. சரின்னு போய் அவன்கிட்ட போய் திரும்ப சொல்கிறேன், எப்பா புரோட்டா இல்லையா, பிரியாணி இருக்கு. பிரியாணி எனக்கு வேண்டாம், புரோட்டா தான் வேணும் அப்படின்னு சொல்லுவோம். சரி இல்லைப்பா, பிரியாணி தான் இருக்குதான். சரி பரவாயில்ல வாங்குங்க அப்படின்னு சொன்னான். எனக்கு என்னடா சரி ரைட்டு வாங்கி கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு திரும்ப போய் சிக்கன் பிரியாணி, ரைஸ்கா சிக்கன் பிரியாணி வாங்கி கொண்டு போய், சரி என்னடா இப்படி ஏன்னா பார்க்கவே பயங்கரமாக இருக்கான், என்னத்தையாவது பேசிடுவான்னு சொல்லிட்டு இப்படி தெம்பாக பேசலாம். சரின்னு சொல்லிட்டு பரவாயில்ல ஆண்டவரை சொல்லிட்டு கொண்டு போய் கொடுக்குறேன். கொடுத்தவனும் ஒரு வார்த்தை சொன்னால் பார்க்கணும், அண்ணே நன்றிண்ணே. அசந்து போயிட்டுங்க. பிரைஸ்கா, அண்ணே நன்றி. அப்பா பார்க்குறேன், வாங்கிட்டு போயிட்டான். ஒரு பிச்சைக்காரனாக இருக்கிறான், அவன் நிலைமை மோசமாக இருக்குது, ஆனால் நன்றி செலுத்திட்டான் பாருங்க. திரும்ப அந்த ஹோட்டலில் சொல்கிறாங்க, சார் இவனுக்கு யாருனாலும் வாங்கி கொடுத்துருவாங்க சார். பிரைஸுக்கா, ஏன் வாங்கி கொடுக்குறாங்க? நன்றி. இப்படி யோசித்தேன், என் மைண்டை மாற்றத்துக்கு நடந்துட்டு போயிட்டு எனக்கு மைண்டே மாறி போச்சு. அல்லேலூயா, பிரைஸுக்கா. அப்போ யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவரே நம்மளாம் நம்மளோட வாழ்க்கையில் அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு சொல்லி நம்ம அல்லது தான் படுறோம். 3 காரியம் கடந்த காலத்தில் தேவன் ஏற்கனவே உங்களுக்கு செய்ததுக்காக நன்றி நிறைவோடு இருக்க பழகிக் கொள்ளுங்கள். கடந்த காலம்
நிகழ்காலத்தில் இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிற காரியத்துக்காக நன்றி நிறைவோடு இருங்கள். பிரைஸ் காட். அல்லேலூயா. இந்த பின்னாடி இந்த சேர்ஸ் இருக்குது, கொஞ்சம் ஓரத்து பண்ணி கொடுங்க. உங்களுக்கு ஜெனில் எடுத்துட்டு கொடுங்க. 3 சேர்ஸ் மட்டும் எடுத்து ஓரம். இந்த முன்னாடி இடம் இருக்குது, வாங்க. பிரைஸ் காட். இப்போ பாருங்கள், இந்த நன்றி நிறைவு நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சகாப்தத்தை உண்டாக்குறதாக இருக்கிறது. கவனிகள், நம்முடைய வாழ்க்கை இப்ப பாருங்க 7 மாதம் முடிஞ்சிருச்சு, 8வது மாதத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். கடந்த காலத்துல கர்த்தர் உங்களுக்கு சிறு பிராயத்து முதல் இந்த நாள் வரை செய்ததை நீங்க நினைச்சு நன்றி செலுத்தணும். நம்ம என்ன பண்றோம்னா, ஏதோ புத்தாண்டு அன்னைக்கு முதல் நாள்ல உட்கார்ந்து நன்றி செலுத்துறது கிடையாது. தினந்தோறும் பிரைஸ்கா. அவன் அந்த பிச்சைக்காரனை பத்தி கேள்விப்பட்டேன், ரொம்ப பைத்தியக்காரன், கஞ்சா அடிச்சு ரொம்ப பைத்தியமாயிட்டான் சார் சொன்னாங்க. நல்லா வேலை செய்வான் சார், ரொம்ப பைத்தியமாயிட்டான். ஆனால் அவனுக்குள்ள அந்த நன்றி செலுத்த செலுத்த யாராவது அவனுக்கு சாப்பாடு செஞ்சுருக்காங்க. நம்ம என்ன பண்றதுமா, கொடுத்த வேலையை, அந்த வேலையை முறுமுறுக்கணும். கொடுத்த வீடு, வாடகை வீடா இருக்கலாம், ஒத்தி வீடா இருக்கலாம், சொந்த வீடா இருக்கலாம், முறுமுறுக்கக்கூடாது. பிரைஸ்லாம். கொடுத்த ட்ரெஸ், இத்தனை ஆண்டு உங்களை நடத்திருக்காரு, அதுக்கு நன்றி. கடந்த காலத்துக்காக நன்றியோடு நீங்கள் இருக்க வேண்டும். நிகழ்காலத்துக்கு, இன்றைக்கு நம்ம காலை புறப்பட்டு சர்ச்சுக்கு வர வச்சார் பார்த்தீங்களா, நன்றி. இந்த காலில் உங்களை எவ்வளவு பாதுகாத்துருக்கு. இன்றைக்கு அட் பிரசன்ட் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதுக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி செலுத்தும் போது அன்பு உண்டாகிறது. பிரைஸ்லா. இது திரும்ப பார்த்தீங்கன்னா, திரும்ப எனக்கு அந்த பிச்சைக்காரன் மேல என்ன வந்துச்சு தெரியுமா, அன்பு தான் வந்துச்சு. பிரைஸ்லா. அவன் ஏன்னா அவன் ரொம்ப போல்டாக தான் சொன்னான், சார் எனக்கு அதை பிடிக்காது, இதை வாங்க. சரி நீ பேசு அப்படின்னாலும் திரும்ப அவன் நன்றின்னு சொன்ன உடனே எனக்கு அவன் மேலே என்ன வந்துருச்சு, அன்பு வந்துருச்சு. பாருங்க, நம்ம எத்தனை பேருக்கு நன்றி சொல்ல மறக்கிறோம். முதலாவது தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டும். நமக்கு ஏதாவது ஒரு பகுதியில் யாராவது உதவி செஞ்சிருப்பாங்க, அதை மறக்கக்கூடாது. பிரைஸ்லாம். அதெல்லாம் வேதவசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவாகி தேவனை எப்போதும் நம்ம என்ன செய்யணுமா, நன்றி. நன்றி செலுத்தும் போது நமக்கு முறுமுறுப்பு வராதுங்க. எப்படி நான் பழகிக்கணும், இருக்கிற வீடா நன்றி, பைக் கொடுத்துருக்காரா நன்றி, சைக்கிள் கொடுத்துருக்காரா நன்றி, சின்ன வேலை பாஸ்டர் பரவாயில்ல நன்றி, சின்ன குடும்பம் பரவாயில்ல நன்றி, பிள்ளைங்களுக்காக நன்றி. உங்களுடைய ஏழாமையை குறித்து வருத்தப்படாதீர்கள். உங்களுக்கு ஏற்கனவே இருப்பதற்கு நன்றி செலுத்துங்கள். அதுக்கடுத்து இனிமேல் உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நடக்கணுமோ, இந்த காரியெல்லாம் செஞ்சா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா அது நடந்ததாக நன்றி செலுத்துங்க. பிரைஸ்கா. நம்ம நன்றி செலுத்திட்டே இருந்தோம். உங்க வாழ்க்கையில எனக்கு நல்ல வேலை வேண்டாம் அப்படின்னு விரும்புறீங்கன்னா, ஆண்டவரே அந்த நல்ல வேலை கிடைச்சதுக்காக உங்களுக்கு நன்றி. நல்ல குடும்பம், இப்போ திருமணத்துக்காக வாலிபர்கள் காத்திருக்கீங்க, வாலிப பிள்ளைங்களா, நீங்க என்ன சொல்லி இப்பயே நன்றி செலுத்தணும். நல்ல மணப்பெண்ணை கொடுத்ததுக்கு நன்றி, நல்ல கணவர் கொடுத்ததுக்கு நன்றி. அப்போ கடந்த காலத்துக்காக நன்றி செலுத்தி பழகுங்கள், நிகழ்காலத்துக்காக நன்றி செலுத்துங்கள், எதிர்காலத்திலே அது நடந்ததாக எண்ணி என்ன செய்யுங்க, நன்றி செலுத்து. இப்போ இந்த ஜனங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதங்களை பார்த்தாங்க. ஆனால் மாறாவ கிட்ட வந்த உடனே கசப்பு கூடவே கூடல, முடியல, முறுமுறுக்கிறாங்க. மோசைக்கு விரோதமாய், தேவனுக்கு விரோதமாக. உடனே மோசையை கர்த்தரை நோக்கி கூப்பிடுறோம். பிரைஸ்லாம். பிரச்சனை வந்தா நம்ம எங்க போகணும் தெரியுமா, வார்த்தைக்கு நேராக போகணும். பிரைஸ்லாம். இப்போ பிரச்சனை, இப்போ உடனே மோசை கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான். உடனே அந்த அடுத்த வசனம் சூப்பரா கூட 25 பாருங்க. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், அப்பொழுது கர்த்தர் மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். பிரைஸ்லாம். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. பிரைஸ்லாம். இன்னைக்கு என்ன தலைப்புனா, கசப்பான உங்க வாழ்வு இனிப்பாக மாறும். பிரைஸ்லாம். சொல்லுங்க, கசப்பான என் வாழ்வு, வியாதி நிறைந்த என் வாழ்வு, பற்றாக்குறை நிறைந்த வாழ்வு இனிப்பாக மாறும். இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா சொன்னா ஸ்வீட். பிரைஸ்லாம். இனிப்பு. இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியில் ஆண்டவர் சொல்ல இனிப்பு கொடுத்து உங்களை இந்த மாதத்துக்குள்ளாய் நடத்துகிறார். கரங்களை தட்டி ஓ glory to Jesus. கசப்பான இந்த தண்ணீர் மோசைக்கு ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பித்தார். அது என்ன மரம்? அதாவது சிலுவை. நம்முடைய வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு நெருக்கடிக்கும் ஏற்கனவே ருசி பார்த்தவர் கிறிஸ்து ஒருவர். அல்லேலூயா. வியாதியா, சிலுவையை நோக்கி பாருங்கள். பற்றாக்குறையா, சிலுவையை நோக்கி பாருங்கள். பலவீனமா, சிலுவை நோக்கி பாருங்கள். உங்க வாழ்க்கையில தோல்வியா, சிலுவை நோக்கி பாருங்கள். இப்போது மோசைக்கு ஆண்டவர் காண்பித்தார், அந்த மரத்தை காண்பித்தார். அந்த மரத்துக்கு துண்டை எடுத்து அந்த கசப்பான தண்ணிக்குள்ள போட்ட உடனே தண்ணீர் மதுரமாக மாறிச்சு.
இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்கு ஸ்வீட் வாட்டர். அல்லேலூயா. இனிப்பாக மாறிச்சுங்க. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியான சொல்றாரு, எந்த காரியத்துல நீங்க மனவேதனையோடு ஐயோ இந்த காரியம் நடக்கலையே, இந்த காரியம் எனக்கு முடியலையேன்னு சொல்லி நீங்க வேதனைப்பட்டு கசப்பையும் வேதனையும் அனுபவிக்கிறீங்களோ, கர்த்தருடைய ஆவியான சொல்றாரு அந்த பகுதி இனிப்பாக மாறும், மதுரமாய் மாறும், சுகமாக மாறும், ஐஸ்வர்யமாக மாறும், வெற்றியாக மாறும். எவ்வளவு நீங்கள் வேதனைப்பட்டீங்களோ உங்க வாழ்க்கை மதுரமாக கர்த்தர் மாற்றிக்கொண்டு பாருங்க. இனிப்பா கசப்பான என் வாழ்வு இனிப்பாக மாற்றுகிறவர். வாழ்க்கையில நீங்க போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு ஒரு மதுரம் காத்து கொண்டு இருக்கிறது, உங்களுக்கு ஒரு இனிப்பான வாழ்வு காத்து கொண்டு இருக்கிறது, ஒரு வெற்றியின் வாழ்வு காத்து கொண்டு இருக்கிறது, ஒரு மேன்மையின் வாழ்வு காத்து கொண்டு இருக்கிறது. இப்ப உடனே கசப்பான தண்ணியை டேஸ்ட் பண்ண இஸ்ரவேல் ஜனங்கள் இப்ப அந்த தண்ணியை குடிக்கிறாங்க. குடிக்க குடிக்க ஆனந்தம். பிரைஸ் காட். கடைசி 14 வசனம், பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள், அங்க 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்ச மரங்களும் இருந்தது. பிரைஸ் காட். பாருங்க, தண்ணி மட்டும் கொடுக்கல, சூப்பர் விட்டமினான பழத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அல்லேலூயா. பிரைஸ் காட். அதனால வாழ்க்கை நெருக்கடியிலே, போராட்டத்தின் நடுவிலே உங்களுடைய விசுவாசத்தை எப்படி நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும்? பிரச்சனைகள் நேரத்தில், கஷ்டப்பட வாழ்க்கையில அநேகருக்கு பல விதமான பல பகுதியில் உங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பகுதியில் வேதனை இருக்கும். நீங்க சொல்லுவீங்க நான் கடந்து வந்த பாதை தான் ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவீங்க. ஒவ்வொரு நபர்கிட்ட கேட்டா ஆமா என் பாதை தான் ரொம்ப கஷ்டம். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சிலுவையாய் தொங்கின கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை மதுரமாக, வெற்றியாக, ஐஸ்வர்யமாக, பலனாக மாற்றுகிறார். நம்ம ஒரு உதாரணத்தை பார்க்க போகிறோம். ரூத் புஸ்தகத்தை நம்ம வாசித்த பாருங்க. ரூத் புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க. நியாயாதிபதி புஸ்தகத்துக்கு அடுத்தது ரூத் புஸ்தகம். ரூத் புஸ்தகத்தில் மொத்தம் 4 அதிகாரம் தான். ரொம்ப ஈஸியாக நீங்கள் வாசிக்க விரும்புனீங்கன்னா அந்த பகுதியை எடுத்து வாசிங்க. பிரைஸ்கா. பாருங்க, இதில் ரொம்ப அற்புதமான ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்குது. வாழ்க்கையின் கசப்பை அனுபவித்த நகோமி, அவ வாழ்வு மதுரமாக ஆண்டவர் மாற்றினார். கைவிடப்பட்ட ரூத்துடைய வாழ்க்கை செழிப்பாக மாறினது. ஒரு 1ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 20வது வசனம், அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். பிரைஸ் காட். இவ போய் நகோமி என்றால் பிரியமானவள், மகிழ்ச்சி, பிளசன்ட், ஆனந்தமானவள். நகோமி அப்படின்னா ஆனந்தம், மகிழ்ச்சி, அப்படி பேர். ஏன் இவ்வளவு வேதனையோடு இந்த சொற்களை ஏன் சொல்லுகிறார்? இவருடைய வாழ்க்கையில் என்ன கஷ்டம் நடந்துச்சு, என்ன வேதனை நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த அதிகாரத்தில் பார்க்கும்போது இவருடைய கணவர் பேர் எலிமெக். இவங்களுக்கு 2 மகன்கள். பாருங்க, 2வது வசனம் வாசிக்கலாம். அந்த மனுஷனுடைய பெயர் அவன் மனைவியின் பெயர் நகோமி. அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்பிராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்தார்கள். ஒரு குடும்பம். இவர்கள் முதலாவது இந்த குடும்பம் எங்க இருக்குன்னா யூதாவில் இருக்கிற பெத்லகேம். பெத்லகேம் தான் யார் பிறந்தாரு? கிறிஸ்து. இங்க இருக்கிற அந்த குடும்பம் அந்த பெத்லகேம்ல ஒரு பஞ்சம் ஏற்பட்டுச்சு. அதனால கிறிஸ்து அந்த பெத்லகேமை விட்டு, அப்படின்னா ஊரை விட்டு இல்லைங்க, கிறிஸ்துவின் அரவணைப்பை விட்டு. வாழ்க்கையில சில நெருக்கடிகள் நம்ம வரும்போது, ஏன் இந்த போராட்டம் எனக்கு வாழ்க்கை நடக்குது, ஏன் எனக்கு இப்படி வியாதி, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, நான் என்ன ஆண்டவரை கும்பிட்டு எனக்கு என்ன ஆச்சு, ஏன் என்னோட பிசினஸ்ல எவ்வளவு தோல்வி, நான் நினைச்ச காரியம் ஒன்று நினைக்கல அப்படின்னு சோர்வு உண்டாக்குவான் சத்துரு. இவர்கள் பஞ்சம் வந்த போது அநேக குடும்பங்கள் வெளியேறல. ஆனா இந்த குடும்பம் மாத்திரம் பெத்லகேம் ஆகிய அப்பத்தின் வீடு ஆகிய கிறிஸ்துவை விட்டு, அந்த வார்த்தையை விட்டு அப்படியே விலகி அருவருப்பான தேசமாகிய மோவாப் இடத்துக்கு கடந்து வராங்க. வந்து வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருக்குது. திடீர்னு பார்த்தா கணவர் இறந்து விட்டார். அதுக்கு 2 மகன்கள். அந்த 2 மகன்களுக்கும் அந்த தேசத்துடைய அந்நிய தேசத்திற்கு பெண்களை திருமணம் பண்றாங்க. ரூத், ஓர்பா, இவங்களும் பண்ணி வாழ்க்கை அப்படி போயிட்டே இருக்குது. திடீர்னு பார்த்தா 2 மகன்களும் இறந்து போயிட்டாங்க. இங்க வேத வசனம் சொல்லு, நகோமி தனித்தவளானார். தனிமை, தனித்தவள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்போ கேள்விப்படுறா,
பெத்லகேமிலே இப்பொழுது தேவன் பெத்லகேமை சந்திச்சு அந்த ஜனத்தை சந்திச்சு ஆகாரம் உண்டாக்குறது என்று அவர் கேள்விப்பட்ட உடனே இவருக்கு ஒரு எண்ணம் வருது, மறுபடியும் நம்ம பெத்லகேமுக்கு போவோம். இதுல என்ன அர்த்தம்னா, நம்ம வார்த்தையாகிய கிறிஸ்துவை விட்டு விலகி போகக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். இந்த பிரச்சனைக்கு, இந்த காரியத்துக்கு நகோமி புரியாமல் பேசினாய். சர்வ வல்லவர் தான் எனக்கு இப்படிப்பட்ட தீங்கு இணைஞ்சிட்டாரு, கொடுத்துட்டாரு. இவர் இந்த பிரச்சனை நேரத்தில் நீங்க பாருங்க, சபைக்கு வந்துட்டே இருப்பாங்க, ஒரு வாரம் அப்புறம் அப்படியே விட்டுருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். வேத வசனம் சொல்லுது, ரூத் வந்து பாத்தீங்க, இப்போ உடனே அவர் சொல்றா, நகோமி சொன்னா என் தேசத்துக்கு போறேன்னு சொன்ன ரெண்டு மருமகளும் என்ன செய்யறாங்கன்னா, நாங்களும் உங்க கூடயே நாங்க வாரோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த ரெண்டு பேரும் தீர்மானம் அடிச்சு வாரோம்னு சொல்றாங்க. ஆனா ஒரு பெண் ஓர்பால் என்ன பண்றான்னா, பின் வாங்குறான். பாருங்க, ஒரு அற்புதமா இருக்கு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். 14வது வசனம். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றிக் கொண்டாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அல்லேலூயா. நாங்களும் வரோம் அப்படி வாரா. ஆனா ஓர்பாலுக்கு என்ன கிடையாது, மனசு இல்லை. கர்த்தர் எப்படி தேடணும் தெரியுமா? முழு மனதோடு. பிரைஸ் தி லார்ட். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, முழு மனது. இங்க ரூத்தை குறித்து அழகா போட்டிருக்குது, ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டான். ஏன்னா இவன் யெகோவா தேவனை பத்தி இந்த நகோமி சொல்லியிருப்பான். பிரைஸ் தி லார்ட். நகோமி கிட்ட தேவனை பத்தி கேள்விப்படுறான். இப்படிப்பட்ட தேவனா, இப்படிப்பட்ட வார்த்தையுடைய தேவனா, இவ்வளவு அற்புதங்கள் செய்ய தேவனா, அவர் தான் எனக்கு வேணும். அல்லேலூயா. எந்த சூழ்நிலை தான் பரவாயில்ல, எனக்கு கர்த்தர் தான் வேணும். அவருடைய வார்த்தையை நம்பி இந்த நகோமி என்பது ஒரு கைட்னஸ் போல. பிரைஸ் தி லார்ட். எனக்கு வார்த்தையுடைய அந்த தேசத்தை நான் போய் பார்க்கணும். அவர் ரூத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, அவளை விடாமல் பற்றி கொண்டார். அதை வேதவசனம் சொல்லுது, கர்த்தரை இடைவிடாமல் நம்பிக்கொண்டது. பிரைஸ் தி லார்ட். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை என்ன சூழ்நிலையிலும் இடைவிடாமல் பற்றி கொண்டிருங்க. ரூத்து சொல்லிட்டா, நோ 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 நோ, மரணமே இன்று ஒண்ணு என்ன எதுவும் எதிர்க்க முடியாது. அந்த கான்ஃபிடென்ட் நம்ம தீர்மானம் எடுக்கணும். நானா ரட்சிக்கப்பட்டதுலேருந்து சபைக்கு போகாத நாட்கள் அப்படின்னா ஒரு நாள் இருக்குமா அப்படின்னு கூட நான் யோசிக்கிறேன். பிரைஸ் காட். அப்படி ஒரு உறுதியை நம்ம எடுக்கணும், கர்த்தருக்காக பற்றி கொள்ளணும். அப்படி தீர்மானம் எடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை இந்த ரூத்து போல மிகப்பெரிய செழிப்புக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். அல்லேலூயா. ஜெபத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, உறுதியாக இருங்க. உபத்திரவத்தில் மனுஷனுமா உண்மையா இருக்கணும். சோர்ந்து போகாதீங்க. நெருக்கடி வருதா சோர்ந்து போகாதீங்க. பிரச்சனை வருதா சோர்ந்து போகாதீங்க. விளைவினம் வருதா சோர்ந்து போகாதீங்க. இப்படிப்பட்ட வருத்தம் வேதனையோடு இவர்கள் பல ஆண்டுகள் கழிச்சு சொந்த ஊருக்கு வராங்க. இந்த சொந்த ஊர்ல இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹலோ, இத்தனை பேர் சொந்த ஊர்ல இருக்கீங்க. பிரைஸ் தி லார்ட். எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இல்லை. பிரைஸ் தி லார்ட். எனக்கு அப்படி கிராமத்தில் போய் வாழணும். அதாவது கீழே எங்கள் பாட்டி இருக்கும்போது நான் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அப்படி கொஞ்சம் தூரம் நடந்து போனாலும் சொல்லிடுவாங்க, யார் பேர் என்ன, யார் எவ்வளோ. பிரைஸ் தி லார்ட். இப்போ அப்படி தெரியாது பாருங்க. அப்படி அப்போது இந்த சொந்த ஊருக்குள்ள நகோமி கூனி குறி அப்படியே போகிறான். இந்த யார் கூட வருது யார் தெரியுமா? அருவருப்பான சந்ததி. ரூத்துக்கு பயம். அந்த தேசம், ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எதை அருவருப்பாங்கன்னா மோவாபியர் என்ன செய்வாங்க, அருவருப்பாங்க. இப்போ நகோமிக்கு பெரிய கேள்வி, எப்படி வாழ போறேன்? பக்கத்துல இடைவிடாம பற்றி கொண்டிருக்கிற ரூத்து அப்படி ஊருக்குள்ள போகும்போது எல்லாம் சொல்றாங்க, என்ன பார்த்தா நகோமி மாதிரி தெரியுது. உடனே அவர் சொல்றாரு, நகோமி என்ன செய்யாங்க, வேதனை துக்கம் உபத்திரம் சொல்லாதீங்க. நகோமி என்ன செய்யாதீங்க. அங்க வாழ்ந்து கெட்டு போன திரும்ப அந்த ஊருக்கு போனால் ரொம்ப கஷ்டமா இருக்கும். பிரைஸ் காட். அந்த வேதனை அனுபவிக்கிறான், போறா, என்ன வாழ போறோம், என்ன பண்ணது இல்லை. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல 2வது அதிகாரத்துல தான் ஒரு மிகப்பெரிய பரிசுத்த ஆவியானவர் அப்படியே கேமராவை திரும்புறாரு பாருங்க. அல்லேலூயா. 2வது அதிகாரத்துல 1வது வசனம். இவ்வளவு வேதனைகளும் துக்கமும் கஷ்டமும் நிறைந்தது 1வது அதிகாரம். ஆனா 2வது அதிகாரம் அவை அனைத்துக்கும் ஒரு தீர்வை முதல் வசனமே சொல்லுகிறது. பிரைஸ் காட். பாருங்க, நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திகாரனாகிய இனந்தான் ஒருவன் இருந்தான். மிகுந்த ஆஸ்திகாரன் அப்படின்னு போட்டு சில
பைபிள் சூப்பரா போட்டு மிகுந்த பணக்காரன், பிரேசலா, மிகுந்த பணக்காரன், மிகுந்த செல்வ சீமான் ஆகிய போவாஸ். அல்லேலூயா. பாருங்க, 1வது அதிகாரத்துல வருத்தத்தையும் வேதனையும் பரிசுத்த ஆவியானவர் எழுதிட்டு 2வது அதிகாரத்துல அப்படியே கேமரா கூட்டு காட்டுறாங்க. நான் டைரக்டரா இருந்துச்சுன்னா அப்படியே வில்லேஜ்ல பங்களா வீட காட்டுறாங்க. பிரைஸ் காட். பாருங்க, இன்னைக்கு நிறைய பணக்காரங்களை நம்ம என்ன பண்ணிட்டாங்கன்னா தும்மா இருக்கேன் அப்படின்னு. ஆனா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கர்த்தரின் ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை தரும். எவன் கையில பணம் வருதோ அதுதான் முக்கியம். பிரைஸ்லா. தேவ பிள்ளைங்க கையில பணம் வந்தா அந்த பணம் ஆசீர்வாதமாக செலவழிக்கப்படும். பிரைஸ்லா. அதனால பாருங்க, பணத்துக்கு நம்ம சொல்லணும், பணமே என்கிட்ட வா, உடனே நான் சரியா என்ன செய்வேன், பயன்படுத்துவேன். பிரைஸ்லா. குடிகாண்ட போயிடுச்சுன்னா பணம் என்ன செய்யும், டாஸ்மார்க்கு தான் போயிடும். பாருங்க, அப்போ இங்க ஒரு ஐஸ்வர்யமான குறித்து பாருங்க. இங்க வேத வசனம் ஏற்கனவே நம்ம தியானிச்சு கொண்டிருக்கிறோம். 2 Corinthians 8:9 அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்து. நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? ஐஸ்வர்யம் உள்ளவர், பணக்காரர், வானத்தையும் பூமியும் சகலத்தையும் உண்டாக்கின கிறிஸ்து. இங்க இவ்வளவு துக்கமும் வேதனையும் இந்த 1வது அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கிறது. 2வது அதிகாரத்துல ஒரு பயங்கரமான காட்டப்படுது, ஒரு அற்புதமான ஒரு மாளிகை. பாருங்க, இதுல வயல்வெளி, எத்தனையோ ஏக்கர் வயல்வெளி இந்த போவாஸுக்கு சொந்தம். அந்த வயல்வெளியில எத்தனையோ சூப்பர்ஸ்களை போட்டிருக்கலாம். இப்போ இது எந்த நேரம் தெரியுமா? இவங்க உள்ள நுழையும் போது அறுவடை நேரம். பிரைஸ்லாம். எனக்கு ஞாபகம் இருக்குது, அறுவடை நேரத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் சுறுசுறுப்பா இருப்பாங்க. எங்க பார்த்தாலும் வைக்கோல் எடுத்து டிராக்டர் எடுத்துக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க, ரொம்ப சுறுசுறுப்பா. ஏன்னா இப்ப போட்டதுக்குலாம் நம்ம என்ன செய்ய, வருமானத்தை பார்க்க. இவங்களும் நொந்து வேதனையோடு உள்ள போறாங்க, அறுவடை காலத்துக்குள்ள போறாங்க. பிரைஸ்லாம். இந்த போவாஸுடைய இந்த வயல்வெளியில இப்படிப்பட்ட இடத்துல போவாஸுடைய லேபர்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம பெரிய பெரிய ஓனர்களை பார்க்கும்போது நிறைய வேலை செய்யறவங்கலாம் பயப்படுவாங்க. இந்த போவாஸ் ஒரு பணக்காரனுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கு பாருங்க. இந்த போவாஸ் சொல்ற பாருங்க, அதுல பாருங்க 4வது வசனம். அப்பொழுது போவாஸ் பெத்லகேமிலிருந்து வந்து ஒவ்வொரு ஏரியாவா வரான். வயல் எல்லாம் அறுவடை நடந்துட்டு இருக்குது. இவர் போவாஸ் தான் எஜமானர், மிகப்பெரிய பணக்காரன். அவனுடைய வயல்வெளியை பார்க்க வாரான். பார்த்து ஒன்று லேபர்ஸ்ல பார்த்து, தொழிலாளர்களை பார்த்து என்ன பேசுறான் பாருங்க, உங்களோடு இருப்பாராக. ஒரு எஜமான் பாருங்க. பிரைஸ்லா. எத்தனை பேருக்கு நீங்க ஒரு எஜமானாய் மாறி உங்களுடைய வேலைக்காரர்களுக்கு எத்தனையோ பெரிய பெரிய கம்பெனி நடக்குதுங்க. சென்னையில நான் பார்த்துக்கிறேன். அவங்க கம்பெனியில் ஃபர்ஸ்ட் ப்ரேயர் தான். பிரைஸ்லாம். ஃபர்ஸ்ட் ப்ரேயர் பண்ணி தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். அப்படின்னா சிந்திக்கணும், நீங்க ஒரு முதலாளியாக உங்களை பார்க்கணும். பிரைஸ்லாம். இங்க இவங்க சொல்றான், போவாஸ் இப்படி நடந்து கர்த்தர் உங்களோடு கூட. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, அடுத்தது சொல்றாங்க, அதற்கு அவர்கள் கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்ட அந்த போவாஸுடைய வயல்வெளியில மிகுந்த சமாதானம். நான் சொல்ற அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. சந்தோஷம், ஆசீர்வாதம், செழிப்பு. இந்த செழிப்புக்கும் சந்தோஷத்துக்கும் ஒரு நீதி உள்ள எஜமான். அல்லேலூயா. அன்பான எஜமான், இரக்கமுள்ள எஜமான். கர்த்தர் உங்க கூட இருப்பாராக. அவங்க எப்படி பயிற்சி பெற்றிருக்காங்க பாருங்க, கர்த்தர் உங்களை. அல்லேலூயா. இதுதான் இந்த பாசிட்டிவ் திங்கிங். விசுவாசம் உள்ள ஒரு வயல்வெளி, மென்மையான வயல்வெளி, தேவனே சார்ந்திருக்கிற ஒரு எஜமான், லேபர்ஸ். இப்படிப்பட்ட வயல்வெளியில இப்போ உடனே ரூத் சொல்றா, நகோமி கிட்ட ரூத் சொல்றா, நான் ஏதாவது ஒரு இப்போ அறுவடை காலம், ஏதாவது நான் போய் கோதுமையை போய் பொறுக்கிட்டு வரேம்மா, நான் பொறுக்கிட்டு வரேன்னு சொல்லி நகோமிட்ட சொல்ல. உடனே நகோமி சொன்னா, மகளே நீ போயிட்டு வான்னு. இவன் அப்படியே வந்துட்டே இருக்கிறான். வந்துட்டு இருந்தா தற்செயலாய் அந்த வார்த்தை வசனம் போட்டுருப்பாங்க. ரொம்ப அற்புதமான பிரைஸ். 3வது வசனம். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினால் தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதா. எந்த வயல்வெளிக்கு போகலாம்? ஏன்னா இவளுக்கு பயம், தேசம் இவளை அனைவருக்கும். மோவாபி பெண், ஒதுக்கப்பட்டவள், தேசத்துல யாருமே தெரியாது. ஒரே ஒரு சோர்ஸ் யார் நம்பி வந்திருக்க? மாமியார் நம்பிதான் வந்திருக்கா. மாமியாவை நம்பதை காட்டிலும் கர்த்தரோட வார்த்தையை நம்பியிருக்கா. ஏன்னா யெகோவா தேவனை பத்தி அறிஞ்சிருக்கா. இப்ப எப்படி ஏற்றுக்கொள்வாங்க என்னைய யார்? ஏன்னா ஊர்ல யார் புதுசா வந்தா கண்டுபிடிச்சிருவாங்க. பிரைஸ்லாம். கிராமத்துல பாருங்க கண்டுபிடிச்சிருவாங்க. நான் எனக்கு நல்லா இருக்குங்க, நான் எங்க வீட்டுல யாருமே எங்க பாட்டி வீட்டுக்கு அடிக்கடி போயிருக்க மாட்டேங்க, நான் தான் ரொம்ப நேரம் போயிருப்பேன். பிரைஸ்லாம். அந்த தெருவுக்குள்ள போனோடனே சொல்லிடுவாங்க,
இவங்க பாட்டி இங்கே போயிருக்காங்க இங்கே போயிருக்காங்க பிரைஸ்லாம் தெரிஞ்சிடும். இப்போ வந்து மோவாபிய பெண் அப்படியே பார்க்குறா. அப்படி பார்த்து இந்த வயலில் போன தற்செயலாய் ஆண்டவர் மீது நம்பிக்கை இருக்கிற மனிதர்களுக்கு தற்செயலாய் அற்புதங்கள் நடக்கும். தற்செயலாய் அவங்களுக்கு வெகுமானங்கள் வரும். தற்செயலாக உயர்வு வரும். நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு மனிதர்கள் மூலமா கூட கர்த்தர் கிரியை செய்வார். இப்படி ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு போயிட்டு இருக்கிறா. ஒரு வாசனை வீசுகிறது. இப்போ பாருங்க, இந்த வயல்வெளி நல்லா விளைஞ்சிருக்கும் போது நம்ம தெங்காசி பக்கம் அந்த பக்கம் போனால் அந்த வாசனை செய்யும். இப்போ இவனுக்குள்ள துக்கமும் வேதனையும் எதிர்காலத்தை குறித்து கேள்வியும் என்ன பண்ண போறோம்னு தெரியல. ஆனா இவருடைய பாதங்களை கர்த்தர் நேர்த்தியாய் நடத்துறா. ஓ போவாசுடைய வயல்வெளிக்குள்ள சமாதானத்துக்குள்ள. ஓ glory to Jesus. என்ன மாஸ்டர் அங்கே போய் பார்த்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க நினைக்கிறீங்களா? பிரைஸ்ல நேற்று நான் தியானிக்கும் போது எனக்கு ஓடிட்டு இருக்குது. அப்படியே காட்டுறாரு ஆவியானவர். பிரைஸ் காட். அப்படி போன உடனே அங்கே இருக்கிற சூப்பர்வைசர் கேட்குறா, நான் கொஞ்சம் ஏதாவது கோதுமையை பொறுக்கிக்கலாமா? ஏன்னா இந்த லேபர்ஸ்லாம் யாருடைய தயவுனால அவங்களாம் அந்த எண்ணங்கள் எப்படி இருக்குது? போவாசோட தயவு. சரிம்மா பரவாயில்ல, ஏதாவது பொறுக்கிக்கோ அப்படின்னு. இந்த சுச்சுவேஷனில் தான் போவாஸ் அங்கே வராது. பிரைஸ் காட். இவன் காலையில் ஏதோ கொஞ்சம் பெருக்கிட்டு இருக்கிறான். இப்போ வந்து போவாசுடைய கண்கள் இந்த ரூத்து மேலே வந்து படுது. அப்படியே பார்க்குறாரு, யாரோ புதுசாக தெரியுது, யார் அந்த பெண்மணி அப்படின்னு சூப்பர்வைசர் கூப்பிட்டு பேசுறாரு. உடனே சொல்கிறாரு, மோவாப்புடைய பெண் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த வசனம் சொல்றாரு. போவாஸ் என்ன சொல்றாரு பாருங்க, 4வது வசனம் வாசிங்க தம்பி. அப்பொழுது போவாஸ் பெத்லகேமில் இருந்து வந்து அறுக்கிறவர்கள் 5 வாசிங்க. பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்தரமாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோட கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை. அறுக்கிறவர்கள் பிறகு அரிக்கட்டுகளிலிருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று. 8வது வசனம். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியில சொல்றாரு, நீ வேதனையோடு இருக்கிறியா, நீ பிரச்சனையோடு இருக்கிறியா, நீ பலவீனமா இருக்க, இல்லை ஏதாவது ஒரு நன்மை எதிர்பார்த்து வந்திருக்கிறியா, உங்கள் மேல அவருடைய பார்வைப்படுகிறது. பிரைஸ் காட். உங்களை அப்படி பார்க்கிறாரு. அப்படியே அந்த பாருங்க. அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே, சூப்பர் மகளே, இப்படி ஏன்னா அருவருப்பான சந்ததி. இன்னைக்கு நம்ம மாசத்துல சொன்னா ரொம்ப இந்த லோ. ஆனா மிகப்பெரிய பணக்காரர், மிகப்பெரிய செல்வ சீமா. ஆனா ரூத்தை பார்த்து, மகளே, எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே நெசி பொறுக்கிக்கொள். பாருங்க, வேற வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு இரு. ஒரு ஃபர்ஸ்ட் ஆதாரம் கூலியேப்பா இரு. அடுத்த வருஷம் சொல்லும்போது அவர்கள் அறுப்பருக்கும் வேலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு என்னுடைய வயல்வெளிக்குள்ள வந்துட்ட, என்னுடைய கரத்துக்குள்ள நீ வந்திருக்கிற, என்னுடைய அந்த எல்லைக்குள்ள நீ வந்திருக்க. அப்படினால இனி உன்னை துக்கம் தொடாது, வியாதி தொடாது, பலவீனம் தொடாது, பிரச்சனை தொடாது. ஏன் வயல்வெளிக்குள்ள நீ வந்துட்ட, நான் உன்னை பாதுகாப்பேன். அதனால பிதாவாகிய தேவன் நம்மளை இருளின் ஆழியிலிருந்து விடுதலையாக்கி எந்த வயல்வெளிக்குள்ள வச்சிருக்கா தெரியுமா? கிறிஸ்து என்ற வயல்வெளிக்குள்ள. பிரைஸ் காட். அந்த கிறிஸ்துவின் வயல்வெளிக்குள்ள நம்மளை விசாரிக்கிற தகப்பன் உண்டுங்க. நீங்க எங்க இருக்கிறீங்க என்பது உங்களுக்கு தெரியல. அதனால நம்ம சோர்ந்து போயிடும், வேதனைப்படுறோம். நீங்கள் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்து என்ற வயல்வெளிக்குள்ள வந்துட்டீங்க. அந்த வயல்வெளி எப்படி இருக்கு தெரியுமா? செழிப்பான வயல்வெளி. நம்ம சொல்ற போவாசே, மகளே, உன்னை யாரும் தொட முடியாது. பிரேசலா, என்னுடைய கஸ்டடிக்குள்ள நீ வந்துட்ட. என்னுடைய அரணுக்குள்ள. அதனால தாவி சொன்னார், கர்த்தாவே, நீர் அடைக்கலமும் நீர் என் எல்லாம் வலதுக்கை வைத்து சொன்ன, நான் இப்பொழுது தனியா இல்லை, இயேசு கிறிஸ்து என்ற வயல்வெளிக்குள்ள, கிறிஸ்துவுக்குள்ள நான் வந்திருக்கிறேன். அவரை எனக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் சபை மக்களுக்கும் பொறுப்பாளி. ஓ glory to Jesus. கலந்தாதீங்க. பிரைஸ்லா. போவாஸ் சொல்றான், மிகப்பெரிய ஐஸ்வர்யவான் சொன்னான், யாரும் அவனை என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. உடனே இந்த இப்படிப்பட்ட சொற்கள் கேட்டு ரொம்ப நாளாக இருக்கும். ஆறுதலான வார்த்தை வரவில்லை, வேதனைகள் நிறைந்த வார்த்தைகள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்து பார்த்தீங்கன்னா 10வது வசனம். உடனே ரூத்தோட இருதயம் அப்படியே
ரூத் என்றால் என்ன தெரியுமா? கருணை, இரக்கம். இன்னும் அவளை குறித்து போட்டுக்கிறது விஷன் ஆஃப் த பியூட்டி. அவளுக்கு எதிர்காலத்தை குறித்து ஒரு அழகானதை எண்ணிக்கொண்டிருக்கிறான். பிரைஸ்லாம் நிறைய பேர் பார்த்துங்கன்னா வேதவசனம் சொல்லுது நீர்மொழியில அவள் வருங்காலத்தை குறித்து மகிழ்கிறான். இந்த ரூத்து எப்படிப்பட்டவ தெரியுமா? ஐயோ நமக்கு எல்லாமே போச்சு அப்படின்னு நினைக்கல, நமக்கு ஒரு எதிர்காலம் உண்டு என்று. அது மிகவும் அழகான ஒரு எதிர்காலம், செழிப்பான எதிர்காலம், வெற்றிகரமான எதிர்காலம் எனக்கு உண்டு. இந்த விஷன் ஆஃப் த பியூட்டின்னு போட்டுருக்கு. பிரைஸ் காட். இப்போ உங்களுடைய நம்பிக்கை நீங்கள் எப்படி எதிர்பார்க்கணும்? எனக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு, என் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு, நான் இந்த வியாதியிலிருந்து நான் வெளியே வருவேன், இந்த கடலிலிருந்து நான் வெளியே வருவேன், எனக்கு ஒரு அற்புதமான எதிர்காலம் உண்டு. அதனாலதான் இந்த கிருபை, அந்த தயவு பார்த்தீங்கன்னா, தயவு என்ற வார்த்தை இந்த ரூத்துல மட்டும் 5-6 தடவை வருது. பிரைஸ்லாம் தற்செயல் அப்படியே கொண்டு போவாங்க. நீ கலங்காதீங்க, உங்களை எங்க வைக்கணுமோ அங்க கொண்டு போய் வைப்பார். பிரைஸ்லாம் எங்க உயர்த்தணுமோ அங்க உயர்த்துவார், யாரை சந்திக்க வைக்கணுமோ அவங்களை சந்திக்க வைப்பாருங்க. இப்போ உடனே அப்படியே ரூத் அப்படி மனதுருகி பேசுறாப்பாங்க. அவள் தரையில மோக்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தான் இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதனாலும் உங்களுடைய கண்கள்ல விசாரிப்பாங்க. வேதவசனம் சொல்லு 1 பேர், அவர் உங்களை விசாரிக்கார் அப்படின்னு உங்களுக்கு கவலையெல்லாம் அவர் உங்களுக்கு மனவாளருங்க. அப்படியே பார்க்க என்ன உடனே போவாஸ் அங்க பேசுறத பார்க்க முடியுது. முதலாவது பாதுகாப்பை கொடுக்குறாரு, அதுக்கடுத்து அவளுக்கு வேண்டிய காரியங்களை ஒழுங்கு பண்றாரு, 3வது அவளை விசாரிக்கிறாரு, அதுக்கடுத்து அவள் உடனே போவாஸ் சொல்றது காரியங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்குது. அதுக்கடுத்து போவாஸ் சொல்ற 12வது வசனம், உன் செய்கைக்கு தக்கதாக பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு. நீ ஏன் வயல்வெளிக்குள்ள வந்துட்டே இல்லையா, கிறிஸ்துவுக்குள்ள நீ வந்துட்டே இல்லையா, இயேசுவேன்னு கூப்பிட்டு வந்துட்டீங்க பாத்தீங்களா, நாமஸ்தானம் எடுத்துட்டீங்க பாத்தீங்களா, அவர் உங்களை கைவிட மாட்டாருங்க. பிரைஸ் காட். இப்போ அவருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு குறைவானது இல்ல, நிறைவானது. இந்த நகோமி சொல்றா, நான் நிறைவுல இருந்தேன், நான் இப்போ குறைவுக்குள்ள போயிட்டேன் அப்படின்னு சொல்றா. இந்த ரூத் எப்படின்னா, குறைவுல இருந்தவளை கிறிஸ்துவன்களை வரும்போது போவாசோடு இணையும் போது அங்கே ஏற்படுகிற ஒரு காரியம் நிறைவு. அல்லேலூயா. நீ கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, ஒருவேளை உங்க வாழ்க்கையில் எதெல்லாம் குறைவா இருக்குதோ, நீங்கள் இப்போது போவாசோட வயல்வெளியில் இருக்கிறபடியா நிறைவு உங்களுக்கு நிச்சயம், சுகம் உங்களுக்கு நிச்சயம், பலன் உங்களுக்கு நிச்சயம், ஐஸ்வர்யம் உங்களுக்கு நிச்சயம், வெற்றி உங்களுக்கு நிச்சயம், தைரியம் உங்களுக்கு நிச்சயம். எதெல்லாம் உங்க பாத்திரம் நிரம்புன்னு சொல்லி நீங்க விசுவாசிக்கிறீங்களோ அதெல்லாம் நிரம்புங்க. நீங்க இணைக்கப்பட்ட நபர் யார் தெரியுமா? நிறைவின் தேவன். பரலோகம் வானமும் பூமியும் அவருடைய நிறைவினால நிறைந்திருக்குதுங்க. பிரைஸ் காட். கொஞ்சம் ஏன் நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம அதிக நேரங்கள் சத்துருவோம், நம்மளை ஏமாத்தலாம், பொய் ஏமாத்தலாம். ஒரு பலவீனம் வந்துச்சுன்னா பொய் சொல்லுவான், ஒரு பற்றாக்குறை வந்தா பொய் சொல்லுவான், ஒரு தடுமாட்டம் வந்தா பொய் சொல்லுவான். நம்பாதீங்க. நீங்க இப்ப இருக்கிறீங்க, நீங்க இப்ப என்ன சொல்லணும்னா, நான் இப்போது நிறைவு என்ற போவாசின் வயல்வெளியில் இருக்கிறேன். பிரைஸ் எல்லாம் அப்படி சொன்ன உடனே அடுத்தது அவர் சொல்ற 13வது, அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும், நான் உம்முடைய வேலைக்காரர்களில் ஒரு திக்கும் சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாரோடு பட்சமாய். யாரும் தொடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அடுத்தது விசாரிக்கிறாரு. அடுத்தது இந்த போவாஸ் எப்படிப்பட்டவர்னா பச்சமா பேசுறார். பிரைஸ்லாம். ஏன்னா பயப்படுறாங்க, ஏன்னா அந்நிய தேசம், இவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்த இடத்துல எந்த மனிதனையும் எந்த நிலையில் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தேவன் உண்டு, அவர் தான் கிறிஸ்து. பிரைஸ்லாம். எந்த நிலைமையில் இருந்தாலும் அவனை ஏற்றுக்கொள்வார். பச்சமாய் பேசுகிறார்கள். அவன் சொல்றான், நகோமி ரூத்து, வேலைக்காரிக்கு கூட நான் சமமானவன். நல்லா புரிஞ்சுக்கணும். லோவ புரிஞ்சாதான் ஹையை நீங்க புரிய போறீங்க. அல்லேலூயா. அவன் போவாஸ்கிட்ட சொல்றான், இந்த வேலைக்காரி கூட எனக்கு தகுதி, அருவருப்பான சந்ததி, நான் ஒதுக்கப்பட்டவர். இன்னைக்கு வாழ்க்கையில நிறைய நேரங்களில் விசுவாசம் உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை கொடுக்கும். நான் நல்லா இல்லை, எனக்கு சரியான வேலை கிடைக்கல, என்கிட்ட பணம் இல்லை, எனக்கு சொந்த வீடு இல்லை, எனக்கு நல்ல வாகனம் இல்லை, இந்த அவங்கள மாதிரி புது பைக் இல்லை, அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன கொடுப்பா தெரியுமா? தாழ்வு மனப்பான்மை.
கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உன்னை உயர்த்த ஒரு போவாஸ் உனக்குள்ளாக இருக்கிறார், உன்னை உயர்த்தும்படியாக. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் பார்க்கும்போது ரொம்ப அங்கிருந்து உடனே போவாஸ் ஒரு ஸ்டெப் எடுக்கிறாரு. பார்த்தீங்கன்னா 15ஆம் வசனம், கதிர் பொறுக்கிக் கொள்ள இருந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரர்கள் நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம். எல்லாரும் அவளை எப்படி பார்க்குறாங்க? அது இப்படி பார்க்குறாங்க. போவாஸ் சொன்னா, யாரும் என்ன செஞ்சிடாங்க, ஆனர் பண்றோம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, எந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டீங்களோ அங்க கர்த்தர் உங்க தலையை நிமிர பண்ணுவார், உங்களை ஆனர் பண்ண வைப்பார். போவாச சொல்லிட்டேன், யாரும் அவளை என்ன செய்ய முடியாது, ஈனம் பண்ண முடியாது. அங்கிருந்து போவாஸ் சொல்றான், எப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு பொறுக்கிக்க வேண்டாமா, நீங்க அப்படியே கோதுமையை கொண்டு போகும்போது சிந்த விடுங்கன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் அவன் என்ன செஞ்சுட்டு ஒன்று ஒன்றா பொறுக்கிட்டு இருந்தா, இப்போ பார்த்தீங்கன்னா அதுவா வருது. பிரைஸ்லாம் அப்படியே அள்ளுறான். கடைசி பார்த்தீங்கன்னா அள்ளிட்டு ஒரு மரக்கால் அளவுக்கு கோதுமையை எடுத்துக்கிட்டு நல்ல சாப்பாடு உடனே போவாஸ் சொல்றான், என் வேலைக்காங்க கூட உட்காந்து நெஞ்சுக்கோ, வறுத்த கோதுமை சாப்பிடு. தூரமா இருந்தா, அடுத்தது கொஞ்சம் கிட்ட வந்துட்டா. இப்போ என்ன கிடைச்சிச்சுன்னா அவருக்கு வறுத்த கோதுமை கிடைச்சி, ஒரு ஆறுதல், ஒரு அன்பான வார்த்தை. இதை கேட்டு அப்படியே பார்க்குறா. பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டா. பாருங்க, வேறு வசனம் சொல்லுது, சாப்பிட்டுட்டு அவள் என்ன பண்ணுறா பாருங்க. 18 வசனம், அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தாள். அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தால், தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாக வைத்ததை எடுத்து அவளுக்கு கொடுத்தார். இங்கதாங்க விஷயம். தேவ பிள்ளைங்க கிட்ட ஆசீர்வாதம் வந்தா அவங்க முதல்ல நிறைவு அடைவாங்க, அடுத்தது கொடுக்க ஆரம்பிப்பாங்க. பிரைஸ் காட். அப்பாங்க ஏன் மாமிக்கு வேணுமா அப்படிலாம் நினைக்கல. ஏன்னா இவங்க கர்த்தரை சார்ந்திருக்க, நீ கொடுக்கறதுக்கு அடைவதற்கு சாரணமா இருக்கு. அதெல்லாம் ஆண்டவர் சொல்ற, விசனமாயும் அல்ல மனதின் நியமித்தபடி. எப்போது நம்ம கர்த்தர், ஏன்னா இந்த ரூத்துக்கு தெரியும், இந்த கோதுமை என்னால் உண்டானது அல்ல, இது கர்த்தர். பிரைஸ்லாம். அதான் தாவீது சொல்றாரு, உங்க கரத்திலிருந்து வாங்கி உமக்கு. அப்போ நம்முடைய வருமானத்துல தசமபாகம் காணிக்கைனாலும் கர்த்தர் தான் இந்த வேலையை எனக்கு கொடுத்துருக்காரு. பிரைஸ்லாம். இது கர்த்தர்கிட்ட வந்து வாங்கி கர்த்தருக்கு இந்த கொடுக்கிற இடத்துல தான் ஐஸ்வர்யம் வந்து சேரும். பிரைஸ்லாம். இப்போ உடனே கொடுக்குறா. உடனே இப்போ நகோமியும் பார்த்தீங்கன்னா நொந்து போன ஆளு தான். இப்போ வந்து இந்த விசுவாசமுள்ள வயல்வெளியில இருந்து, செழிப்பான வயல்வெளியில இருந்து, அன்பான பட்சமாக இரக்கமான விசாரிக்கக்கூடிய வயல்வெளியில இருந்து அந்த அந்த ரேம்ல இருந்து அப்படி வீட்டுக்கு போகும்போது நகோமியுடைய சிந்தனையே மாறுது. பிரேஸ்லாம். உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நீங்க ஒருவேளை நீங்க உங்க குடும்பத்துல ஒரு நபர் நீங்க மகிழ்ச்சியா இருந்து கர்த்தருக்காக விசுவாசிப்பீங்கன்னா உங்களுடைய விசுவாசம் உங்க குடும்பத்தை பாதிக்கும். அல்லேலூயா. நன்மையாக பாதிக்கும். அதெல்லாம் வேதம் இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்ப நீ விட்டாலும். இப்போ இந்த வயல்வெளியில இப்போ இவரோட வேதனைகள் மறக்கப்பட்டு விட்டது. காலிலிருந்து மாலை வரை இருந்ததுக்கே வேதனை மறக்கப்பட்டு விட்டது. அற்புதமான வார்த்தைகளை கேட்கிறார் ரூத்து. இந்த நிலைமையில நல்லா சாப்பிடுகிறார். சாப்பிட்டு கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லி எண்ணம் வந்து விட்டது. இப்போ இப்படி இருக்கும்போது அந்த நகோமியோட எண்ணங்கள் எப்படி மாறுது பாருங்க. 19 வசனம். அப்பொழுது அவருடைய மாமி வாசிக்கிறது, இன்று எங்கே கதிர் பொறுக்கினாய், எவ்விடத்தில் வேலை செய்தாய் என்று அவளிடத்தில் கேட்டு, உன்னை விசாரித்தவன் ஆசீர்வதிக்கப்படுவான். உன்னை விசாரித்தவன். ஏன்னா இப்போ ரூத்துடைய முகத்துல பல ஆண்டுகள் இருந்த துக்கம் இப்ப இல்ல. பிரைஸ்லாம். நகோமிக்கு தெரியும், என்ன ஒரு மகிழ்ச்சியா வரால, இப்ப அப்படியே மகிழ்கிறா. நகோமி பார்க்கிறா, உன்னை விசாரித்தவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். கர்த்தரே நம்பி கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்திருக்கிறவங்களுக்கு நாம் செய்கிற உதவிகள் அற்புதமானது. ஹல்லேலூயா. அவங்களை ஊக்குவிக்கணும். சோர்ந்து போவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும், விசுவாசத்தை விளைவின உள்ளவர்களை பலப்படுத்தணும். இப்போ நகோமி பார்க்க, நகோமி இதுக்கு என்ன சொன்னா தெரியுமா, அவரோட வார்த்தை எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா பாருங்க. இந்த வசனங்கள் பாருங்க, 21 பாருங்க, 1ஆம் அதிகாரம் 21 வசனம். நான் நிறைவுள்ளவனாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர. கர்த்தர் தான் என்னை வெறுமையாய் வெறுமையா திரும்ப பண்ணிட்டாரு. கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி, கர்த்தரை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் கிளேசப்படுத்தி இருக்கிறீர்கள். வாய் வார்த்தைலாம் கர்த்தருக்கு எதிராகவும் அவிவிசுவாசமான வார்த்தை.
இப்போ இவருடைய வாயின் வார்த்தை எப்படி மாறுது என்றால், இவர் செழிப்புக்குள்ள இருந்து, ஆசீர்வாதத்துக்குள்ள இருந்து, ஆறுதலுக்குள்ள இருந்து போன ரூத்தை பார்த்த உடனே அந்த ரூத்து மூலமாக இங்க ஆசீர்வாதத்தின் வாசனை, விசுவாசத்தின் வாசனை நகோமியும் ஆளுகை செய்கிறது. கையை தட்டி, ஓ பிரைஸ் காட், நீங்க மாத்திரம் விசுவாசமா இருப்பீர்கள் என்றால் உங்க குடும்பத்தை அது ஆளுகை செய்யும், சபையை ஆளுகை செய்யும். சபை வரவங்க அப்படியே நல்லா அன்பா பேசுறாங்க, விசுவாசமா இருக்காங்க, அப்பா அப்படிதான் இருக்கும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. உங்களுடைய வேவ்ஸ் இப்ப இருந்து காலையில சாயந்தரம் வரை போவாஸ் கூட இருந்ததுக்கே ரூத்துக்கு அப்படி இருக்குது. பிரைஸ் காட். நீங்க பாருங்க, அப்படியே நகோமியுடைய வார்த்தைகள் மாறுகிறது. அப்படியே நகோமி சொல்றா. இப்ப நகோமி இன்னொரு வார்த்தை சொல்றா. 20 வாசிங்க, 2:20. அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தரை குறித்து நல்ல எண்ணம் வந்து யாருக்கு வந்துருச்சு? பிரைஸ் காட். பாத்தீங்களா, நான் சொல்றது புரியுதா? அல்லேலூயா, பிரைஸ் காட். நாம் விசுவாசமா இருப்போம் என்றால் நாம் ஆசீர்வாதத்தையும் வெற்றியும் சமாதானத்தையும் ஆறுதலையும் பட்சத்தையும் அன்பையும் பேசிட்டு இருப்போமானா அவருக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனை, போவாஸ்குள்ள இந்த பிரச்சனம் அங்க இருக்க தொழிலாளர்களுக்குள்ள இருந்துச்சு. இந்த ரூத் அங்க போய் சேர்ந்த உடனே அவளுக்குள்ளே வந்துருச்சு. இப்ப ரூத் போய் நகோமி வேதனையோடு இருக்கிறார், தனித்தவளானேன் அப்படின்னு துக்கத்தோடு இருக்கிற நகோமி மாமிக்கு அங்க போன அவளுக்கு அப்படியே பரவாயில்ல. பிரைஸ்லாம். அதனால நம்ம சொல்லியிருக்கோம், தமிழ்நாடு செழிக்கும். இயேசு இரத்தத்தினால் மூடப்பட்டிருக்கிறது, இயேசு விலைக்கிரயத்தில் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறது, எங்க வாழ்க்கை செழிக்கும். பேசுவோம். பிரைஸ்லாம். இப்படி சூழ்நிலை உடனே அடுத்த வசனம் சொல்றேன், 3ஆம் வசனம் 1. இப்போ அப்படியே நகோமி ரொம்ப மாற்றம் அடைஞ்சிட்டா. பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி. பிரைஸ்லாம். பேச்சுகள் மாறுகிறது, பொறுப்பை எடுக்கிறார். உடனே ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். முதல்ல வந்து தூரமா இருந்த ரூத்து கிட்ட வந்து சாப்பிட வச்சாரு. திரும்ப பார்த்தீங்கன்னா அவருக்கு அடையாளம் கொடுக்குறாரு. இப்போ புரிஞ்சிட்டு, இப்போ அவர் தான்ப்பா நம்ம சுதந்திரவாதி, நம்ம சொந்தக்காரர். இஸ்ரவேல் ஜனங்களுடையபடி அடுத்தது வந்து சுதந்திரவாதி யாரு? நான் போவாஸ் தான் அப்படின்னு சொல்லி அப்படி காண்பார். அவன் நகமை யோசிக்கிறான், எப்படி இவன் தச்சேனா இந்த போவாஸ் வயல்வெளி கொண்டு போனார். அப்போ கர்த்தர் தான் இதை செய்கிறார் அப்படின்னு சொல்லணும். அவனுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறான். இரவு நேரத்தில் போய் நீ போய் போவாஸுக்கு போய் பாரு, உன்னே நீ சரணடைய. இப்போ தூரமாக இந்த ரூத்து போவாஸ் இரவு நேரத்தில் படுத்திருக்கிறான். இவர் ஒரு மோவாபிய பெண்மணி, தூரமானவள். இவன் வந்து கிட்ட போய் நல்லா தூங்கிட்டு இருக்கிற போவாஸுடைய அந்த பாதத்துக்கிட்ட இருந்த போர்வையை விளக்கிட்டு அந்த பாதத்துக்கு கீழே தன்னை அப்படியே முடக்கி படுத்துக்கொண்டார். இது எதை குறிக்குதுன்னா, ஆண்டவரை இனிமே என் வாழ்க்கை முழுவதும் நீங்க தான் ஆண்டவரே நடத்தணும், நீங்க தான் ஆண்டவரே எனக்கு வழி, நீங்க தான் எனக்கு எல்லாம். வந்துட்டேன், உங்க வயல்வெளிக்குள்ள வந்துட்டேன், உங்க இடத்துக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு பாருங்க. உடனே இரவு நேரம் இல்லை பாருங்க, நேரம் போயிடுச்சு பாருங்க. பிரைஸ்கா. அப்போ உடனே அவன் இரவு நேரத்தில் அப்படி பார்க்கறான், கீழே காலு கீழே ஒரு பெண்மணி, யாரும் விசாரிக்கிறான்? ரூத்து. உடனே அவன் அப்படியே ஆறுதலாக பேசுகிறான், நான் சுதந்திரவாளி தான், நான் இந்த காரியங்களை செய்யணும், என்னை காட்டிலும் இன்னும் ஒரு சுதந்திரவாளி இருக்காப்ப நான் கேட்டுட்டு இந்த காரியங்களை செய்கிறேன்னு சொல்கிறான். உடனே அவர்கிட்ட அவன் என்ன பண்ணுறான் பாருங்க. 15ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவன் அவளை நோக்கி, நீ போர்த்து கொண்டிருக்கிற போர்வையை விரித்து பிடி என்றான். அவள் அதை பிடித்த போது அவன் அதிலே 6 படி வார்கோதுமையை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கி விட்டு, 6 படி வார்கோதுமையை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கி விட முடியாததுனாலதான் உதவிக்கு யாரும் வந்தப்ப போவாஸ். தூக்கி விட முடியாத அந்த ஆசீர்வாதத்தை சுமக்கிறவராக இந்த ரூத்து மாறிட்டார். அல்லேலூயா. நன்மையும் கிருபையும் நீங்கள் சுமக்க போகிறீர்கள், ஆசீர்வாதத்தையும் வெற்றியும் சுகத்தையும் பலனையும் நீங்க சுமக்க போறீங்க. பொறுக்கி கொண்டிருந்தா ஒரு படி கிடைச்சிச்சு, இப்ப சுமக்கிற ஆசீர்வாதத்தை சுமக்கிறார். பிரைஸ்லா. அப்படி அதை தூக்கி விடுறாரு. எத்தனை பேர் பாருங்க விசுவாசத்துக்குள்ள வல்ல பாருங்க. எனக்கு அந்த வார்த்தையை வாசித்தேன், அது என்ன பண்ண, தூக்கி விட்டு, அவன் மேல் தூக்கி விட்டு. எத்தனை பேர்த்துக்கு மேல என் மேல ஆசீர்வாதம் குவியணும்னு சொல்றவங்க ஆமேன்னு சொல்லி கையை தட்டுங்க. பேசலாம். ஆசீர்வாதத்தை முதல்ல இப்படி கொடுத்துட்டு இருந்தாரு, ஒன்னொன்னா கொடுத்துட்டு இருந்தாரு, அப்புறம் சிந்த விட்டாரு,
அப்புறம் என்ன பண்ணார் தெரியுமா? அள்ளி மேல வச்சுட்டாரு. இதாங்க கிறிஸ்தவ வாழ்வு. கரங்களை தட்டி நன்றி சொல்லுமா. அவளுக்கு தீர்மானம் எடுத்தா, பற்றி கொண்டா. ஏன்னா இதாங்க தீர்மானம், வார்த்தையை பற்றி கொள்ளணும், கர்த்தரை பற்றி கொள்ளணும், உறுதியா இருந்தா. ஓர்பாலுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கல, இவளுக்கு ஸ்டெப் ஸ்டெப்பாய் ஆவியான கொண்டு போறாரு. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுங்க. சோர்ந்து போயிடாங்க, ஒண்ணுமே நடக்கல, சோர்ந்து போவாங்க. தற்செயல அவங்களை அப்படி நடத்துவார், படிப்படியாக கொண்டு போவாரு. ஆனா நீங்க ஆண்டவர் நினைஞ்சிடக்கூடாது, வார்த்தையை விட்டுறக்கூடாது. இப்ப சுமந்துக்கிட்டு வரான், ஒரு படி கொண்டு போன ரூத்து இப்ப ஆசீர்வாதத்தை சுமக்கிறான். உடனே போய் அவன் விசாரிக்கிறான். கடைசி என்னாச்சு தெரியுங்களா? அவன் போய் ரூத்தை அவன் திருமணம் செய்கிறான், போவாசே. இப்போ யார் ஆயிட்டான்னா, அந்த முழு ஐஸ்வர்யத்துக்கும் முழு வயல்வெளிக்கும் அவனுடைய அத்தனை சொத்துக்கும் இந்த ரூத் யார் தெரியுமா? ஒரு எஜமானி. அல்லேலூயா. அவன் சொன்னான், எவ்வளவு பெரிய ஆழத்துல சொன்னான், ஒரு வேலைக்காரில ஒருவனா இருக்க கூட எனக்கு என்ன கிடையாது. இப்ப கர்த்தரை அவன் உறுதியாய் பற்றி கொண்டனால இப்ப பார்க்கணும். பிரைஸ் காட், அவன் மிகப்பெரிய அந்த போவாசோடு இணைக்கப்பட்டு அவன் எஜமானியாக மாறுகிறான். இது எப்படி புரியுனா, நீங்கள் கர்த்தரை தேடுகிற பல ஸ்டெப் இருக்குது. ஏதோ ஒன்று சில பேர் சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டா போதும், அதுவும் ஒரு ஸ்டெப்பு பிறக்கிறது இல்லையா? அது வந்து ஏதாவது போய்கிட்டு வருது. அடுத்த ஸ்டெப்பு சிந்து விடுறது, கொஞ்சம் பைபிள் ஸ்டடி போகும் அது. ஆனால் இந்த ஸ்டெப் எப்படி தான், மூணாவது ஸ்டெப்பு தான், ஆண்டவரே இல்லாண்டவரே இனிமே நான் அந்த உலகத்துக்குள்ள இல்லாண்டவர் நீங்கள் தான் எனக்கு வேணும். பிரைஸ்லாம் அந்த ரூத்து போய் அவன் பாதத்தை விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் மரியாதை அவளை விட்டு எடுபடாத பற்றி கொள்ளுங்க, பிடிச்சுக்கோங்க. இடைவிடாமல் கர்த்தரை நம்பிக்கொண்டு இரு. பற்றி கொண்டார். பற்றி கொண்டவர்களுக்கு என்ன பண்ணார் தெரியுமா? போவாசு தான் மேலிருந்த போர்வை அவன் மேல் போர்த்தினார். இன்னைக்கு நீங்க அவரை பற்றி கொள்ளும் போது அவருடைய நீதி உங்க மேல வந்துடும், அவருடைய ஐஸ்வர்யம் உங்க மேல வந்துடும், அவருடைய வெற்றி உங்க மேல வந்துடும், அவருடைய செழிப்பு உங்க மேல வந்துடும். பற்றி கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தையில இருந்து ஆர்வமா இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேச போறாரு, ஆண்டவர் கூட பேசணும், நான் இன்னைக்கு பிறக்கணும், வசனத்தை என்ன செய்யணும், எடுக்கணும். அப்படி வசனத்தை விழ வைப்பாரு. இப்போ கடைசி என்னாச்சு தெரியுமா? கர்த்தரோடு சிந்திக்கிறவன் அவருடனே ஒரே ஆவி. அல்லேலூயா. இப்போ ரூத்தும் போவாசும் இணைக்கப்படும் போது போவாஸ்குள்ள இருந்த அத்தனை ஆசீர்வாதமும் ரூத்துக்குள்ள வருகிறது. அல்லேலூயா. இதான் சொல்லப்பட்டிருக்கிறது கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, பிதாவாகிய தேவனுடைய முழுமை கிறிஸ்துவுக்குள்ள, கிறிஸ்துவுடைய முழுமை இப்போ நமக்குள்ள. பிரேஸ்லாம் அவருக்குள்ள நீங்கள் சகல துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராக இருக்க அவருக்குள் நீங்க யாரா இருக்கீங்க? முழுமையாக இருக்கீங்க. இப்போ நீங்க கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கீங்க. எப்படி சொல்லட்டுமா? கிறிஸ்து தலையா இருக்கிறார், நீங்க அவருடைய சரீரம். கிறிஸ்து மெய்யான திராட்சை செடியா இருக்கிறார், நீங்க யாரு? கொடிகள். நீங்கள் இப்பொழுது கிறிஸ்துவோடு சிலுவையில் அறியப்பட்டு இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள இருக்கிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று அறியுங்களா? அப்போ கிறிஸ்துவ நீங்க ஒன்றாக இணைகிறீர்கள். அப்படி என்றால் கிறிஸ்துவோட அத்தனை ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள இருக்கு. இதை விசுவாசிக்காரங்க இது எப்படி இந்த ரூத்த இந்த ஸ்டோரியை வச்சு அப்படியே நம்ம கிறிஸ்துவோடு இணையுங்க. பிரைஸ்லாம் நீங்கள் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கனால உங்களுக்கு பற்றாக்குறை இல்லை, உங்களுக்கு வியாதி இல்லை, உங்களுக்கு அவிசுவாசம் வராது. நீங்க அவரோடு சேர்ந்து கொள்ளுங்கள், அவருடைய வார்த்தையோடு சேர்ந்து. அந்த வேதவாசம் சொல்லுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்கள். அடுத்து இன்னொன்று சொன்னாரு, இந்த அப்பத்தை புசித்து இந்த பானத்தை பண்ணும்போது நான் அவனிலும் அவன். பேசலாம். அப்ப முதல் ஸ்டெப்பு அந்த வயல்வெளிக்குள்ள வந்தா போவாசு பார்த்தாரு, இன்னைக்கு நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், ரட்சிக்கப்பட்டோம். அடுத்து கிட்ட வந்து உட்கார வச்சாரு. அடுத்து என்ன பண்ணா, நீங்க தான் ஆண்டவரே அந்த இடத்துக்கு வரணும். பிரைஸ்லா அந்த இடத்துக்கு மட்டும் நீங்க வந்துட்டீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு ஒரு இடம் நடக்கும். உங்க மேல ஆசீர்வாதத்தின் போர்வை போர்த்தப்படும், வெற்றியின் போர்வை போர்த்தப்படும், சுகத்தின் போர்வை போர்த்த வேண்டும். அப்படியே அவருக்குள்ள இருக்கிற அத்தனை ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்துருங்க. இப்ப இந்த சந்ததியில் யாரெல்லாம் மாறாது தெரியுமா? இந்த சந்ததி எப்படி மாறுது தெரியுமா? இது ராஜவம்சமா மாறுது. இவ்வளோ அருவருப்பானவள் கடைசி நம்ம அந்த வசனத்தை மட்டும் வாசித்து நம்ம முடிவு பார்த்தீங்கன்னா இந்த சந்ததி 22 4வது அதிகாரம் 22 ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான். தாவீது யாரு? பிரேஸ்லா ராஜா.
இப்ப பாருங்க, ஓபேத்தை யார் பெற்றா தெரியுமா? கீழே பாருங்க, 19ஆம் வசனம். போவாஸ் ஓபேத். போவாஸ், அது எங்க இருக்கு தம்பி? அந்த 17 வாசிங்க. 21. 21 போவாஸ் வாசிங்க. ஓபேதை பெற்றான். போவாஸ் ஓபேத்தை பெற்றான். தாவீதுடைய தகப்பன் ஈசாய், ஈசாயுடைய தகப்பன் யாரு? ஓபேத். ஓபேத்தை பெற்றது யாரு? போவாஸ். ரூத், போவாஸ். இப்போ இந்த வம்சம் எந்த வம்சமா மாறுது? ராஜ வம்சம். இப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள்ள ராஜாக்களாக, ஆசாரிகளாக ராஜ வம்சம் உங்களுக்கு இருக்குதுங்க. அல்லேலூயா. நீங்க என்ன ஜாதி கேட்டா சொல்லுங்க, ராஜ வம்சங்க. பிரைஸ்லா, பரிசுத்த ஜாதின்னு சொல்லுங்க. பிரைஸ்லா. இப்ப பாருங்க, இதுதாங்க காரியம். இப்போ இவ வாழ்க்கையில கசப்பு இப்போ மதுரமாய் மாறிடுச்சு. பிரைஸ்லா. இவள் வாழ்க்கையில அதிசயம் நடந்துருச்சு. ரூத் வாழ்க்கையில, அதாவது நான் உன்னை என்ன செய்வேன்? அதிசயங்களை காணப்போறேன். எல்லாம் எழுந்து நிற்போமா? Glory to Jesus. Praise God. Glory to. நான் உங்களுக்காக சுருக்கமா சொல்லிட்டேன். இதுல முக்கியமான ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஐஸ்வர்யவானோடு இணைக்கப்பட்டிருக்கீங்க என்பதை நீங்கள் கவனமாக இருங்கள். நீங்கள் பற்றாக்குறை தேவனோடு இணைக்கப்படவில்லை. போவாஸ் மிகுந்த ஐஸ்வர்யவனாக இருக்கிறான். நீங்கள் ஐஸ்வர்யவானோடு இணையும் போது அந்த ஐஸ்வர்யம் உங்கள் வாழ்க்கையில் வருகிறது. வெற்றியோடு இணையும் போது வெற்றி உங்களுடைய வாழ்க்கையில் வரும். ஒரு தீர்மானம் எடுப்போமா? Glory to Jesus. ஆண்டவரை, ஏனோ தானோ கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ விரும்பல ஆண்டவரே. இனிமேல் ரூத்தை போல இடைவிடாமல் பற்றி கொண்டிருப்பேன். உறுதியோடு விசுவாசத்தில் நான் முன்னேறுவேன். என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். நான் கிறிஸ்து என்ற போவாசோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். Glory to Jesus. Thank God. ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த நாள் ஒரு தீர்மானம் எடுங்க. Thank God. நீங்க இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கீங்க. அவர் ஐஸ்வர்யமாக இருக்கிறார். அவர் உங்களை சுகமாக்குறவராக இருக்கிறார். அவர் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர் உங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறாருங்க. Holy Spirit. போவாசாகிய கிறிஸ்துவோடு நான் இணைக்கப்பட்டவன். நான் தனித்தவன் அல்ல. தனித்தவனுடைய வாழ்க்கை, நகமையுடைய வாழ்க்கை இப்போது மிகப்பெரிய குடும்பத்தோடு இணைக்கப்பட்டு விட்டார். ரூத்துடைய வெறுமையான வாழ்வு நிறைவின் வாழ்வுக்குள்ள வந்துட்டார். நீங்க கிறிஸ்துவுக்குள்ள நெருக்கமா வர வர உங்க வாழ்க்கையில குறைவுகள் நிறைவாக மாறும். கரங்களை தட்டி ஓ ரேவா ராபா ஷாபா பாபா. Thank you Jesus. Oh glory to God. Reka bala shaka bala bala. Dimi hasha bala bala. Tirmala oh reka bala. Praise God.